ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சிஆர்டிபி சர்டிஃபைட் ரெட் டீம் ப்ரொஃபஷனல் எக்ஸாமோடைய ரிவ்யூ ப்ளஸ் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ். எப்படி நான் இந்த சிஆர்டிபி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன், லைக் ஆன்லைனில் என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் இருந்தது, அதை நான் எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணி இந்த சர்டிஃபிகேஷன் எனக்கு கிடைச்சது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். என்னோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட்டராக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஷார்ட்லி நோட்டிஃபை ஆகும். ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன் டு தி ஆல்டர்ட் செக்யூரிட்டி பேஜ். ஸோ சிஆர்டிபி சர்டிஃபைட் ரெட் டீம் ப்ரொஃபஷனல், ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறது வந்து ஆல்டர்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான். நம்ம சிஆர்டிபி அந்த அட்டாக்கிங் அண்ட் டிஃபெண்டிங் ஆக்டிவ் டைரக்டரி லேப் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் வந்து இந்த சர்டிஃபிகேஷன் நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் ஓஏசிபி அஃபென்சிவ் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன் வந்து எப்போ பண்ணேன் அப்படின்னா 2021. அப்போ வந்து ஏடி வந்து ஜஸ்ட் தியரட்டிக்கலாக மட்டும் தான் இருந்துச்சு. ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணலாம், பட் எக்ஸாமில் அது அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ அப்படி ஒரு ஏடி சிலபஸ் வந்து அப்போ இல்லை, எக்ஸாம்ஸில் இல்லை. ஸோ இப்போ உள்ள ஓஏசிபியில் வந்து ஏடி சிலபஸ் வந்து இருக்கு. ஸோ ஐ ஃபீல் லைக் நான் அதில் கொஞ்சம் வீக்கனாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. என்னதான் நம்ம ஹெச்டிபி இல்லை ட்ரையாக்மி அதிலலாம் ப்ராக்டிஸ் பண்ணாலும் நான் அதில் கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி இருந்தது. அதனால தான் இந்த சிஆர்டிபி எக்ஸாம் வந்து நான் பர்சீவ் பண்ணேன் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம், இப்போ நீங்கள் ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சின்ன கம்பெனியில் ஒரு 4 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். அந்த 4 பேருக்கு நீங்க தனித்தனி லேப்டாப்ஸ் குடுப்பீங்க. அவங்க அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வேலைய விட்டு போனாங்க அப்படின்னா, அந்த லேப்டாப்ப ரிட்டர்ன் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இதுதான் ஒரு கான்செப்ட். இதுவே ஒரு கம்பெனியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4000 பேர், 4,00,000 பேர் ஒர்க் பண்றாங்கன்னு வைங்களேன். எப்படி வந்து அவங்களோட யூசர் அக்கவுண்ட்ஸ வந்து நீங்க தக்க வைப்பீங்க? லைக் எப்படி பாதுகாப்பீங்க? ஸோ நீங்க ஒவ்வொரு டைமும் நீங்க வொர்க் குரூப் இது பண்ணி லைக் அதுல நீங்க யூசர் அக்கவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணணும். அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஏடி ஆக்டிவ் டைரக்டரின்ற கான்செப்ட்ஸ் வந்து அப்பதான் வருது. ஸோ ஆக்டிவ் டைரக்டரிங்கிறது ஒரு சென்ட்ரலைஸ்ட் லாகின். ஸோ நீங்க ஒரு ஏடில ஒரு டொமைன் கண்ட்ரோலர்ல வந்து நீங்க ஒரு யூசர் அக்கவுண்ட்ஸ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, அவங்க அவங்களுக்கு தர மிஷின்ல மட்டும் இல்லாம, அவங்க அந்த நெட்வொர்க்ல எந்த மிஷின்ல வேணாலும் அவங்க அந்த யூசர் அக்கவுண்ட்ஸ் வச்சு லாகின் பண்ணலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஒரு லேப்டாப் தராங்க, ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு 1 இயர் கழிச்சு ஏதோ ஒரு அ ரிப்பேர் ஆகுதுன்னு வைங்களேன் உங்க லேப்டாப்பு. ஸோ, அ அந்த பேக்கப் எல்லாமே நீங்க வந்து கிளவுட்ல வச்சிருப்பீங்க. ஆ ஸோ, இப்ப அர்ஜென்ட்டா வந்து நான் லாகின் பண்ணி என்னோட வொர்க்க நான் வந்து கன்டின்யூ பண்ணணும் அப்டின்னா, அந்த லேப்டாப் இல்லனாலும் அவங்களோட நெட்வொர்க்ல எந்த சிஸ்டம்ல வேணாலும் நீங்க லாகின் பண்ணி, ஆ நீங்க வந்து வொர்க்க வந்து கன்டின்யூ பண்ணலாம். ஸோ, இந்த மாரி சில அட்வான்டேஜஸ் வந்து ஆக்டிவ் டைரக்டரில இருக்கு. ஸோ, மெயினா ஆக்டிவ் டைரக்டரி அதனால தான் வருது. ஒரு சென்ட்ரலைஸ்ட் லாகின். ஆ நீங்க வந்து அந்த ஆர்கனைசேஷன் நெட்வொர்க் குள்ளார நீங்க எங்க வேணாலும் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ, அதுதான் ஆக்டிவ் டைரக்டரி. ஸோ ஓஏசிபில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அம் நான் நான் பண்ணும்போது வந்து மோஸ்ட்லி வந்து அந்த இனிஷியல் ஃபுட் ஹோல்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிரிவிலேஜ் எஸ்கலேஷனா இருக்கட்டும், மோஸ்ட்லி வந்து எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். டைரக்ட்டா வந்து நம்ம காலையில லினக்ஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் ட்ரை பண்ணி அதுக்கான வெர்ஷனோ இல்ல சின்ன சின்ன மிஸ்கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து இது பண்ணுவோம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் சிஆர்டிபி அ கோர்ஸ் வந்து எத பேஸ் பண்ணியிருக்குன்னா, ஆக்டிவ் டைரக்டரியோட மிஸ்கான்ஃபிகரேஷன பொறுத்து தான் இருக்கு. ஸோ இது வந்து ஃபுல்லி பேட்ச்டு மிஷின் வந்து குடுத்துருவாங்க. 2022 மிஷின் சர்வர் வந்து குடுத்துருவாங்க. அத வந்து நீங்க எப்படி அதுல இருக்கிற மிஸ்கான்ஃபிகரேஷன வந்து நீங்க கண்டுபிடிப்பீங்க? எந்த ஒரு எக்ஸ்ப்ளாய்ட்டோ, எந்த ஒரு டைரக்ட் எக்ஸ்ப்ளாய்ட்டோ எதுவுமே நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க. அதுல இருக்க டேட்டாஸ வந்து எனுமரேட் பண்ணி, அத வந்து நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் இந்த பர்ட்டிகுலர் கோர்ஸுக்கான இது. ஸோ இது ஒரு டயகிராம் மாரி குடுத்துருப்பாங்க. நீங்க வந்து இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணிருவீங்க விபிஎன் மூலியமா. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மிஷன் குடுத்துருவாங்க. ஸோ அந்த மிஷன்லேருந்து நீங்க எப்படி வந்து எனுமரேட் பண்ணி அடுத்தடுத்த மிஷனுக்கு போவீங்க? எப்படி டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆவீங்க? அதுக்கப்புறம் என்டர்பிரைஸ் அட்மின் அதுதான் வந்து டாப் லெவல். ஸோ அத என்டர்பிரைஸ் அட்மின் ஆவீங்க. ஸோ அதுதான் இந்த பர்ட்டிகுலர் கோர்ஸ்க்கான மெயின் அஜெண்டாவே. ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட்ட வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, அ அஸ்யூம்டு பிரீச் அசஸ்மென்ட் இல்ல அஸ்யூம்டு பிரீச் பென் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து ஒரு கம்பெனில போயிட்டு உங்களுக்கு ஒரு மிஷின் அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, அந்த மிஷின்லேருந்து எப்படி நீங்க டாப் லெவல் டொமைனுக்கு சாரி எப்படி வந்து நீங்க ஒரு டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டரோ, எப்படி ஒரு என்டர்பிரைஸ் அட்மினோ ஆவீங்க. அதுதான் வந்து இந்த பர்ட்டிகுலர் சர்டிஃபிகேஷனோட கான்செப்ட்டே. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் சில பிக்சர்ஸ் வந்து வச்சிருக்கேன். இன்டர்நெட்லேருந்து எடுத்தது தான்.
ஸோ ஜென்ரலா வந்து ஒரு ரெட் டீம் ஆப்பரேஷன்ஸ் வந்து எப்படி நடக்கும்னா, ஆ அவங்க வந்து இந்த மாரி இனிஷியல் அக்சஸ்லாம் குடுக்கவே மாட்டாங்க. ஒரு மிஷன் அக்சஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்க வந்து இன்டர்நெட்ல கிடைக்கிற அ வெப்சைட்ஸோ இல்ல இது மூலியமா ரெகானசன்ஸ் பண்ணுவீங்க. அந்த வெப்சைட்லருந்து அந்த வெப் சர்வர்ல காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பெர்சிஸ்டன்ட் அ கிடைச்சு, அதுக்கப்புறம் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன், அதுக்கப்புறம் நீங்க C2லாம் யூஸ் பண்ணி இன்டர்னல் ரெகானசன்ஸ் பண்ணுவீங்க. லேட்டரல் மூவ்மென்ட் பண்ணுவீங்க. லைக் அந்த மிஷன்லேருந்து வேற ஒரு மிஷனுக்கு போவீங்க. ஸோ இப்படி தான் வந்து ஜென்ரலா ஒரு ரெட் டீம் அட்டாக் சைக்கிள், லைஃப் சைக்கிள் வந்து நடக்கும். கடைசியா நீங்க எக்ஸ்ஃபில்ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் நம்மளோட கடைசி மிஷன். பிகாஸ் நீங்க ஒரு கிளையன்ட்க்கு ஒரு டேட்டாஸ் நீங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்போது, அந்த அசஸ்மென்ட்லேருந்து எனக்கு என்ன கிடைச்சது? என்னால எந்த அளவுக்கு சென்சிட்டிவ் டேட்டாவ வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடிஞ்சது? அப்படின்னு நீங்க ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் வந்து எக்ஸ்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இதுவே வந்து சிஆர்டிபியோட இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நிமிஷம். லெட் மீ ஸோ இதுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு மிஷன் குடுத்துருவாங்க. ஸ்டூடண்ட் மிஷன்னு நான் சொன்னேன்ல. ஸோ அந்த மிஷன்லேருந்து எப்படி நீங்க டொமைன் எனுமரேஷன் பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் அந்த மிஷன்ல வந்து எப்படி அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆவீங்க? அதுக்கப்புறம் அட்மின்லேருந்து எப்படி ரெகானசன்ஸ் பண்ணுவீங்க? உள்ள இருக்க மிஷன் என்னென்ன இருக்கு? என்னென்ன டொமைன்ஸ் அவைலபிள் இருக்கு? என்னென்ன கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு? என்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு? ஸோ அதெல்லாம் வச்சு எப்படி நீங்க வந்து லேட்டரல் மூவ்மென்ட் பண்ணுவீங்க? அப்புறம் டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டர் கிடைச்ச அப்புறம் எப்படி உங்களுக்கு பெர்சிஸ்டென்ட் கிடைக்கும்? ஸோ அதுக்கப்புறம் கிராஸ் டெஸ்ட் அட்டாக் அப்புறம் எக்ஸ்ஃபில்ட்ரேஷன். ஸோ இது இது வந்து நீங்க ஆ சிஆர்டிபி பொறுத்தவரைக்கும் நீங்க லைக் பவர் ஷெல் டூல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணீங்க. ஓகேங்களா? இதுல நீங்க C2மே வந்து ட்ரை பண்ணலாம். லைக் என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த சிஆர்டிபி கோர்ஸோட மெயின் அப்ஜெக்டிவ். ஆ அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் மெட்டீரியல்ஸ்ல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேப் வந்து நீங்க 1 மந்த், 2 மந்த் இல்ல 3 மந்த்தா வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஆ ஸோ நான் எடுத்தது வந்து 30 டேஸ் லேப். ஆ எனக்கு வந்து அது கரெக்ட்டா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால நான் 30 டேஸ் லேப் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒவ்வொரு லேபுக்குமே வந்து வேற வேற பர்ச்சேஸ் அமௌண்ட் வந்து இங்க இருக்கும். நான் அத காமிக்கிறேன் இதுக்கப்புறம். ஸோ நீங்க 30 டேஸ், 60 டேஸ் ஆர் 90 டேஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு 2022 மிஷின் வந்து கிடைக்கும். சர்வர் 2022 அது வந்து ஃபுல்லி பேட்ச்டு மிஷின். அப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோ கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து கிடைக்கும். 14 ஹார்ஸ். அப்புறம் அந்த கோர்ஸ்க்கு ஸ்லைட்ஸ் குடுத்துருப்பாங்க. மேனுவல் குடுத்துருப்பாங்க. 2 வகையான மேனுவல் இருக்கும். ஒண்ணு வந்து டூல்ஸ் ஸ்டாண்ட் அலோன் டூல்ஸ் வச்சு சால்வ் பண்றது. இன்னொன்னு வந்து இந்த C2 கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல்னு சொல்லுவோம்ல. இப்ப சில்வர் C2, கன்வீனியன்ட் அந்த மாரிலாம் இருக்குல்ல. ஸோ அத வச்சு எப்படி பண்றதுன்னு குடுத்துருப்பாங்க. வாக் த்ரூ வீடியோஸும் இருக்கும். லேப் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்றதுன்னு வாக் த்ரூ வீடியோஸ் குடுத்துருப்பாங்க. பிளஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்றதுல ஒரே ஒரு சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் அட்டெம்ப்ட் வந்து இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க இதுல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா, மறுபடியும் நீங்க 1 மந்த் கழிச்சு நீங்க அட்டெம்ப்ட் பே பண்ணி இது பண்ற மாரி இருக்கும். ஸோ அதுதான். ஸோ இதுல என்னென்ன லேர்ன் பண்ணுவீங்கன்னு இதுல இவங்க குடுத்துருக்காங்க. ஸோ இதுல பார்க்கறத விட, நான் இதுல காமிக்கிறேன் உங்களுக்கு இங்க வாட் யூ லேர்ன் இருக்குல்ல, அதுல காமிக்கிறேன். ஸோ இதுல வந்து ஆன் டிமாண்ட் பர்ச்சேஸ் ஆப்ஷன் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ 30 டேஸ் உங்களுக்கு லைஃப் டைம் மெட்டீரியல் வந்து நீங்க லைஃப் டைம் அ அது அப்டேட் பண்ண பண்ண உங்களுக்கு அதுலேருந்து நீங்க ஒன் டிரைவ் லிங்க் மாரி குடுத்துருப்பாங்க. அந்த லேப் போர்ட்டல்ல. அதுலேருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். 30 டேஸ் தான் லேப் அக்சஸ். அப்புறம் 1 எக்ஸாமினேஷன் அட்டெம்ப்ட். ஸோ இப்போ உள்ள ரேட் இன்னைக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 4த். ஸோ இன்னைக்கான ரேட் வந்து இது இருக்கு. $249 ஓகேங்களா? இதுலயே வந்து எனக்கு வந்து நான் கோர்ஸ் மட்டும் வாங்கி, அந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் வாங்கி நான் படிக்கிறேன் அப்டின்னா, அந்த ஒரு இது வரும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பூட் கேம்ப்ஸ் வந்து நடத்துவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க இந்த பூட் கேம்ப்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, அ இதோடைய இதுலயும் நீங்க போய் என்ரோல்மென்ட் பண்ணலாம். இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஓகே இப்ப அடுத்த பூட் கேம்ப் எப்ப நடக்குது அப்டின்னா, இதுல குடுத்துருக்காங்களா? ஸோ ஜூன் 1 வந்து ஸ்டார்ட் ஆகுது. 4 வீக்ஸ் ஆஃப் பூட் கேம்ப். ஸோ பூட் கேம்ப்புக்கும், ஆன் டிமாண்ட் கோர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்டின்னா, பூட் கேம்ப்ல நீங்க லைவா நிக்கில் மிட்டல்னு அந்த இன்ஸ்ட்ரக்டர் இருக்கார்ல, ஆல்டர் செக்யூரிட்டியோட இன்ஸ்ட்ரக்டர். ஸோ அவரு வந்து லைவா வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாரு. லைவா நீங்க வந்து கொஸ்டின் ஆன்சர் இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்டின்னா, அந்த லைவாவே நீங்க வந்து கேட்டுக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆடட் அட்வான்டேஜ் வந்து இருக்கு இந்த பூட் கேம்ப்ஸ்ல. ஸோ இது வந்து 4 வீக்ஸ் நடக்கும். 4 வீக்ஸ் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க அப்டின்னா, ஆ இதோ இந்த மாரி குடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப அப்கமிங் பூட் கேம்ப் வந்தது. ஜூன் 1, ஜூன் 8, 15, 22. ஸோ இந்த மாரி தனித்தனியா எடுத்ததுனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க அப்படியே லைக் லிசன் பண்ணிட்டு அப்படியே நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஈவன் நீங்க நோட்ஸ் வந்து அப்புறமா கூட பேசிக்கலி எடுத்துக்கலாம். மெயினா நீங்க கவனிச்சு அது என்ன கான்செப்ட்ஸ் அப்படின்னு இது பண்ணலாம். ஸோ ஆல்டர் செக்யூரிட்டி வந்து மீதி உள்ள
லைக் நெறைய கோர்சஸ் சர்டிஃபிகேஷன் வந்து குடுக்குறாங்க. Azure AD, அட்வான்ஸ் AD, ஆ Azureலயே வந்து கிளவுட் அட்வான்ஸ் எடிஷன் அப்படின்னு இருக்கு. இந்த மாரி நெறைய இருக்கு. ஸோ என்ரோல்மென்ட் க்ளோஸ்னா இதெல்லாம் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி முடிஞ்சதுன்னு அர்த்தம். இது 2த்துக்குமே இப்போதைக்கு ஓப்பன்ல இருக்கு. ஸோ நீங்க பூட் கேம்ப்ஸ் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா, அது மூலியமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல நீங்க என்ன கத்துப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம் ஆக்டிவ் டைரக்டரி எனுமரேஷன் எப்படி வந்து PowerShell டூல்ஸ் இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு விண்டோஸ் மெஷின் இருக்கும். நீங்க லினக்ஸோ எதுவுமே நீங்க யூஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு விண்டோஸ் ஸ்டூடண்ட் மெஷின் வந்து குடுப்பாங்க. அதுலருந்து அ PowerShell டூல்ஸு அ லைக் வேற என்னென்ன டூல்ஸ்லாம் PowerShell மூலியமாவே பண்ண முடியுமோ, மிமிகாட்ச், ரூபிட்ஸ் இந்த மாரி நெறைய டூல்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு தான் நம்ம இந்த எனுமரேஷன், பவர் வியூ, அ ஏடி மாடியூல் அப்டின்லாம் இருக்கும். ஸோ அத வச்சு தான் நீங்க எனுமரேட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு லோக்கல் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்றது. ஸோ இது எல்லாமே வந்து நீங்க அ விண்டோஸ்லேருந்து மட்டும் தான் பண்றீங்க. லினக்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டீங்க. அதுதான் ஒரு இது. லைக் டைரக்ட்டா ஒரு ரியல் டைம் என்கேஜ்மென்ட் அஸ்யூம்ட் பிரீச் பென் டெஸ்ட் பண்றீங்க அப்டின்னா, அது எப்படி இருக்குமோ அதே மாரி தான் இந்த லேப் செட்டப்பும் இருக்கும். லேப் எக்ஸாமுமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம அந்த பிக்சர்ல பார்த்தோம்ல, அதே மாரி தான் இந்த டாபிக்ஸ் இருக்கும். எனுமரேஷன், பிரிவிலேஜ் எஸ்கலேஷன், லோக்கல் டொமைன், அப்புறம் பெர்சிஸ்டென்ட், கிராஸ் ட்ரஸ்ட் அட்டாக், அதேமாரி டிஃபென்சிவும் அதுல இருக்கும். ஸோ இதோட வந்து அட்டாக் வந்து முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன். ஃபாரஸ்ட் பெர்சிஸ்டன்ஸ் அண்ட் டொமைன் உங்களுக்கு வந்து ஒரு என்டர்பிரைஸ் அக்கவுண்ட் வந்து கிடைச்சிருச்சு அப்டின்னா, அதோட முடிச்ச அப்புறம் உங்களுக்கு டிஃபென்ஸ் எப்படி வந்து இத பிரிவென்ட் பண்றது? இந்த ஆக்டிவ் டைரக்டரி அட்டாக்லாம் இப்டி இப்டி நடக்குது அப்டின்னு சொன்ன அப்புறம், அதெல்லாம் வந்து நீங்க எப்படி பிரிவென்ட் பண்ணலாம்? எப்படி மானிட்டர் பண்ணலாம்? ஸோ இது வந்து போத் ரெட் டீம் அண்ட் ப்ளூ டீம் பெர்ஸ்பெக்டிவ். அஃபென்சிவ் அண்ட் டிஃபென்சிவ் 2மே வந்து கவர் பண்றாங்க. எப்படி வந்து ஒரு அட்டாக்கர் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இது ஆக்டிவ் டைரக்டரி அட்டாக் பண்றது? ப்ளூ டீம் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி நம்ம வந்து டிஃபென்ஸ் பண்றது? ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்றீங்க. அதுல நான் என்னென்ன பிரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் வந்து குடுக்கணும் அப்படின்றது தான் டிஃபென்சிவ் ஆ திங்ஸ்லாம் இங்க குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சர்டிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். லைக் மோஸ்ட்லி இந்த சர்டிஃபிகேட் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு 24 ஹவர்ஸ் எக்ஸாம். இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிகல் எக்ஸாம். இது வந்து எம்சிக்யூ கிடையாது. பிராக்டிகல் எக்ஸாம். நீங்க லேப் நல்லா 30 டேஸ், 60 டேஸ் எடுத்து பண்றீங்க அப்படின்னா, நெறைய டெக்னிக்ஸ் ட்ரை பண்ணுங்க. நெறைய நோட்ஸ் எடுங்க. அந்த லேப்ல நீங்க எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றீங்களோ, அ அ அதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்லயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி இவங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க அப்டின்னா, அட்டெம்ப்ட் வந்து $99 குடுத்து பே பண்ணணும். ஆனா, அதுக்கு கூலிங் பீரியட் வந்து 1 மந்த். இப்ப நீங்க இந்த மந்த் எக்ஸாம் எடுக்குறீங்க. ஃபெயில் ஆயிட்டீங்க அப்டின்னா, 1 மந்த் கழிச்சு தான் நீங்க அட்டெம்ப்ட்க்கு வந்து அப்ளை பண்ணணும். அதேமாரி 3 அட்டெம்ப்ட்ல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க அப்டின்னா, லைக் நீங்க வந்து 6 மாசம் வெயிட் பண்ணணும் அப்டின்னு. பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்தவரைக்கும் லைக் இதுல நெறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் நெறைய பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் கான்செப்ட். பிகாஸ் அவங்க ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, நிக்கில் மெட்டல் வந்து அ லைக் அந்த அளவுக்கு கிளீனா, தெளிவா நீங்க வந்து ஆக்டிவ் டைரக்டரிக்கே புதுசு அப்டின்னா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த கோர்ஸ் மெட்டீரியல்ஸும் சரி, லேபும் சரி, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். அதனால நீங்க ஃபெயில் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க லேப கரெக்ட்டா நீங்க பயன்படுத்துனீங்கனாவே போதும். யூ கேன் ஏபிள் டூ பாஸ் திஸ் எக்ஸாம். ஓகேவா? அது மாரி இந்த சர்டிஃபிகேஷன் வந்து 3 மந்த்ஸ் வந்து வேலிடிட்டி. ஸோ இது வந்து எக்ஸ்பைரி இல்லாமலாம் இல்ல. இதுக்கு எக்ஸ்பைரி இருக்கு. 3 இயர்ஸ் சாரி 3 மந்த்ஸ் இல்ல. 3 இயர்ஸ் வேலிடிட்டி இதுக்கு. அதுக்கப்புறம் நீங்க அட்டெம்ப்ட் வேணும்னா நீங்க ரினியூவல் பண்ணிக்கலாம். சாரி அத நீங்க ரினியூவல் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ இவரு தான் வந்து ஆத்தர் நிக்கில் மிட்டால், ஃபவுண்டர் ஆஃப் ஆல்டர் செக்யூரிட்டி. இவரு இந்த மாரி நெறைய பிளாக் ஹேட் கான்ஃபரன்சஸ் அதெல்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஆ உங்களுக்கு டைம் இருந்தா பாருங்க. ஸோ பர்ச்சேஸ் ஆப்ஷன் வந்து இதான் குடுத்துருக்காங்க. ஆ நான் சொன்ன மாரி இப்ப என்னோட 30 டேஸ் லேப் முடிஞ்சிருச்சு. நான் வந்து எக்ஸ்டென்ஷன் வாங்கணும் அப்டின்னா, மறுபடியும் 30 டேஸ் எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து இந்த மாரி கட்டணும்னு நெனைக்கிறேன். லைக் 199 கட்டணும். இது கூட இன்னொரு எக்ஸாம் அட்டெம்ப்டும் வரும்னு நெனைக்கிறேன். மோஸ்ட்லி நீங்க 60 டேஸ் இல்ல 30 டேஸ் எடுத்தாவே போதும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அம் நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் சொன்னேன்ல, இந்த மாரி லேப் ரினியூவல், சர்டிஃபிகேஷன் ரினியூவல் இப்போ 3 இயர்ஸ் கழிச்சு உங்களோட சர்டிஃபிகேஷன் வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்டின்னா, நீங்க ரினியூ பண்ணிக்கலாம். இந்த மாரி அடிஷனல் ரினியூவல் இதுவுமே இருக்கு. ஓகேவா? நீங்க ஜஸ்ட் உங்க பேரு, இமெயில் ஐடி ஆ என்ன லைக் எதுக்கு நீங்க இது பண்ண போறீங்க அப்டின்னு போட்டு உங்களோட கார்ட் நம்பர், டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு இல்ல பேபால் வச்சு நீங்க பே பண்ணிக்கலாம். ஓகே. கான்டாக்ட்ஸும் குடுத்துருப்பாங்க. ஒரு கூகுள் ஃபார்ம் மாரி இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், கொரீஸ் இருந்தா நீங்க இதுல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இவங்களோட சிஆர்டிபி இது.
ஸோ நான் என்ன பண்ணேன்னு சொல்றேன் பாருங்க. ஸோ நான் பே பண்ணும்போது நான் வந்து அ சாரி பிளாக் ஃப்ரைடேல வந்து நான் வாங்குனேன்னு நெனைக்கிறேன். லைக் லாஸ்ட் நவம்பர்ல ஆர் டிசம்பர்ல வாங்குனேன்னு நெனைக்கிறேன். யாஹ்! ஸோ அந்த டைம் வாங்கும்போது அப்ப ஆஃபர் போட்டிருந்தாங்க. லைக் $150 சம்திங். அப்ப வந்து ரொம்ப கம்மி தான். அதனால அந்த டைம் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். அ வாங்குன அப்புறம் என்னோட இமெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வரும். இந்த மாரி நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த மாரி எனக்கு ஒரு இமெயில் வரும். தேங்க்ஸ் ஃபார் பர்ச்சேசிங் 30 டேஸ் லேப். ஆ அந்த மாரி உங்களுக்கு எப்ப லேப் அக்சஸ் வேணும் அப்டின்னா, நீங்க ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க. பிகாஸ் நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ண உடனே உங்களுக்கு லேப் டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா இங்க அப்டி கிடையாது. நீங்க கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் ஃபுல்லா கோ த்ரூ பண்ணிட்டு கூட, யூ கேன் ஏபிள் டூ அக்சஸ் த லேப். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நவம்பர் 13 வந்து காலையில 9 மணிக்கு எனக்கு இந்த மாரி இமெயில் வந்துச்சு. நீங்க தேங்க்ஸ் ஃபார் பர்ச்சேசிங்ன்னு. ஆ பட் நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். எப்ப வந்து உங்களுக்கு லேப் அக்சஸ் வேணும் அப்படின்னு. ஸோ அந்த லேப் அக்சஸும் சரி, இந்த எக்ஸாம் அட்டெம்ப்டும் சரி, இந்த 90 நாளுக்குள்ளார நீங்க முடிக்கணும். ஸோ 90 டேஸ்க்குள்ளார இந்த லேப் அக்சஸும், எக்ஸாம் அட்டெம்ப்டும் முடிக்கணும். அதுதான் அது. அது மாரி லேப் சர்வர் வந்து உங்களுக்கு என்ன ரீஜன்ல இருக்கீங்களோ, அத நீங்க குடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப நான் வந்து என்ன பண்ணேன், நவம்பர் 13க்கு அப்புறம் டிசம்பர் 5 தான் நான் உங்களுக்கு மெயில் போடுறேன். இந்த மாரி, ஓகே டீம் ஐல் பி நீடிங் தி லேப் அக்சஸ் அப்படின்னு போட்ட அப்புறம், உடனே அவங்க லைக் ஒரு 2 ஹார்ஸ்க்குள்ளாரயே வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ஓகே நாங்க லேப் அக்சஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். 24 ஹார்ஸ்ல உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்க வந்து இந்த லேப வந்து 90 நாளுக்குள்ளார எப்ப வேணாலும் இது பண்ணிக்கலாம். பட் அந்த எக்ஸ்பிரேஷன் டைம்ன்னு ஒண்ணு இருக்கு. டேட்ன்னு இருக்கு. அதுக்குள்ளார யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? ஸோ அது வந்தோனே உங்களுக்கு ஒரு இன்னொரு இமெயில் வரும். இந்த மாரி உங்க லேப் அக்சஸ் வந்து ரெடி. அம் ஸோ நீங்க டைரக்ட்டா இந்த யூஆர்எல்ல போயிட்டு அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வரும். உங்க எந்த ஜிமெயில் ஐடி வச்சு நீங்க பே பண்ணீங்களோ, அந்த ஜிமெயில் ஐடி வச்சு நீங்க லாகின் பண்ணிக்கலாம் அப்படின்னு வரும். ஸோ லேப் வந்து எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து லேப். ஸோ ஏடி லேப் என்டர்பிரைஸ் செக்யூரிட்டி டாட் ஐஓ. ஸோ இதான் அவங்களோட போர்ட்டல். இதுல போனீங்கன்னா, நான் சொன்ன மாரி எனக்கு லேப் அக்சஸ் வந்து டிசம்பர் 5 கிடைச்சது. லேபோட எக்ஸ்பைரி டைம் வந்து ஜான் 4 விச் மீன்ஸ் 30 டேஸ் தான் நான் வாங்குனேன். அதனால 30 டேஸ் மட்டும் தான் எனக்கு இது இருக்கும். அதுமாரி உங்களோட எக்ஸாம் வந்து நீங்க எப்ப கடைசி அட்டெம்ப்ட் உங்களால பண்ண முடியும் அப்டின்னா, ஏப்ரல் 3 வரைக்கும் தான் உங்களால பண்ண முடியும் அப்டின்னு இங்க போட்ருக்காங்களா? இப்ப வந்து நான் எக்ஸாம் முடிச்சது வந்து இப்ப லாஸ்ட் வீக் மார்ச் 23ன்னு நெனைக்கிறேன். ஸோ அப்ப முடிச்சேன். ஸோ ஏப்ரல் 3 3 அப்புறம் நீங்க பண்ணீங்க அப்டின்னா, உங்களால அந்த ஆப்ஷனே உங்களுக்கு காமிக்காது. மறுபடியும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்குற மாரி இருக்கும். ஸோ இத நீங்க பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாம் லேப் சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சோனேயே நீங்க எக்ஸாம் எடுக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் அப்புறம் நெறைய டீட்டெயில்ஸ் கீழ வரும் உங்களுக்கு. இப்ப நான் லைக் ஆல்ரெடி எனக்கு எக்ஸ்பயர் ஆனதுனால எனக்கு எந்த டீட்டெயில்ஸும் இங்க ஷோ ஆகாது. அடுத்தது வந்து லேப் மேனுவல். ஸோ இதுல வந்து அப்ஜெக்டிவ் வைஸ் குடுத்திருப்பாங்க. லைக் 23 அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொன்னாங்கல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எனுமரேட் யூசர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டர் அதுக்கான சொல்யூஷன் வந்து அப்படியே குடுத்திருப்பாங்க கீழ. ஸோ நீங்க இத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாம, இத ஜஸ்ட் புரிஞ்சுகிட்டு இது எப்படி ரன் ஆகுது, ஆ எப்படி பவர் ஷெல் அந்த ஏவி இதெல்லாம் எப்படி இது பண்றாங்க, அப்படிலாம் நீங்க பேரலலா நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வரணும். ஆ உங்களுக்கு இதே மாரி தான் ரிசல்ட்ஸ் வரும்னும் போட்டிருப்பாங்க. ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ லேப் மேனுவல கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வாக் த்ரூ பண்ணும்போது. நெக்ஸ்ட் வந்து சர்டிஃபிகேஷன் எக்ஸாம். ஸோ அ இதில தான் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட ரீஜன் செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் எக்ஸாம் இல்ல செட்டப் லேப் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால எக்ஸாம் அட்டெம்ப்ட் ஆல்ரெடி அவைல்டு அப்படின்னு வந்தது. இங்க ஒரு ஆப்ஷன் மாரி வரும். அதேமாரி நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணோனே உங்களுக்கான டைம், எக்ஸாம் ஸ்டார்ட் டேட், எக்ஸாம் எண்ட் டேட், உங்களோட ரிப்போர்ட் எப்ப சப்மிட் பண்ணணும் எல்லாமே இங்க வந்துரும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்க முடிச்சோனே உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா சர்டிஃபிகேட் வரும். அத நீங்க வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபிளாக் வெரிஃபிகேஷன். இவங்களோட லேப் இருக்குல்ல, அந்த லேப்ல வந்து நெறைய அப்ஜெக்டிவ்ஸ் 23 அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொன்னாங்கல்ல. அதுல ஒவ்வொரு இதுக்குமே வந்து இந்த மாரி லேர்னிங் அப்ஜெக்டிவ் 1, 2, 3 அந்த மாரி குடுத்துருப்பாங்க. அத நீங்க ஃபிளாக் சப்மிட் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த மாரி வெரிஃபைடுன்னு வரும். ஓகேவா? அது மாரி அ கோர்ஸ் கன்டென்ட் எல்லாமே நீங்க இதுலருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இத கிளிக் பண்ணீங்கன்னா, ஒன் டிரைவ் லிங்க் மாரி வரும். அதுலருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவங்க டெஸ்கார்ட் லிங்க்கும் குடுத்துருப்பாங்க. நீங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா அப்டின்னா, டைரக்ட்டா நீங்க நிக்கில் மிட்டால இல்ல அவங்களோட டீம வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி ஏதாவது சப்போர்ட்னா நீங்க கேட்கலாம். அது மாரி நம்மள மாரி நெறைய ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க. சிஆர்டிபி என்ரோல் பண்ணியிருக்கிறவங்க, இல்ல வேற கோர்சஸ் ஆல்டர் செக்யூரிட்டில என்ரோல் பண்ணியிருக்கவங்க. அவங்க கூடயும் நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து போர்ட்டல். ஏடி லேப் போர்ட்டல். மெயினா வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்டின்னா,
இதுல உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் குடுப்பாங்க. ஒண்ணு வந்து வெப் மூலியமா லேப் அந்த மிஷின வந்து அக்சஸ் பண்றது, ஸ்டூடண்ட் மிஷின. இன்னொன்னு VPN மூலமா அக்சஸ் பண்றது. எனக்கு தெரிஞ்சு VPN பேக்க நீங்க டவுன்லோட் பண்ணி, அது மூலியமா அக்சஸ் பண்ணீங்க அப்டின்னா, இட் வில் பி வெரி ஈஸி. லைக் நீங்க காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு, அ அதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். எந்த ஒரு இதுவும் இல்லாம, GUI எதுவுமே இல்லாம, ஜஸ்ட் நீங்க RDP VPN கனெக்ட் பண்ணிட்டு RDP மூலியமா அக்சஸ் பண்ணுவீங்க. அதுதான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அவங்களோட போர்ட்டல். ஒன்ஸ் நீங்க எக்ஸாம் ஸ்டார்ட் அந்த பட்டன் குடுத்தோனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்டின்னா, இந்த மாரி உங்களுக்கு வரும். செட்டப் எக்ஸாம் அப்டின்னு குடுத்தோனே உங்களுக்கு எல்லா டைம்லைனும் வந்துரும். இதுக்குள்ள நீங்க இது பண்ணணும் அப்டின்னு. அடுத்தது என்ன பண்ணுவீங்க, எக்ஸாம் எண்டட் நீங்க எண்ட் பட்டன் குடுத்தாலும், குடுக்கலனாலும் உங்களுக்கு இந்த மாரி வரும். இந்த இதுக்குள்ள நீங்க முடிக்கணும் அப்டின்ட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க வந்து எக்ஸாம் ரிப்போர்ட் அனுப்புவீங்க. எக்ஸாம் ரிப்போர்ட் அனுப்பிச்சோனே உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும் அந்த மாரி. கங்கிராச்சுலேஷன் நீங்க வந்து பாஸ் ஆயிட்டீங்க அப்டின்னு ஒரு ரிசல்ட் வரும். நீங்க ரிப்போர்ட் வந்து எப்படி அனுப்புறோம் அப்டின்னா, இந்த அசஸ்மென்ட்ட எப்படி நீங்க கம்ப்ளீட்டா பண்ணீங்க? எப்படி நீங்க அந்த மிஷின்ஸ் எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணீங்க? அப்படின்னு டீட்டெயில்டா நீங்க வந்து எழுதி, ஒரு பிடிஎஃப் ரிப்போர்ட் வந்து அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். எப்படி நீங்க ஒரு கம்பெனில ஒரு கிளையன்ட்க்கு பென் டெஸ்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவீங்களோ, அந்த அளவுக்கு கிளீனா, நீட்டா நீங்க வந்து சப்மிட் பண்ணணும். இங்கிலீஷ் கிராமட்டிக்கல் எரர்ஸ் இல்லாம. ஜஸ்ட் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்டின்னா, எந்த எக்ஸாமா இருந்தாலும் நான் வந்து ஒன் நோட் தான் யூஸ் பண்ணுவேன். ஒன் நோட்ல வந்து என்ன பண்ணிப்பேன்னா, ஜஸ்ட் நான் என்னென்னலாம் பண்றேன் லைக் தனித்தனியா அந்த மாரி டேப்ல ஓப்பன் பண்ணிட்டு, அதுல என்னென்னலாம் பண்ணேன்னு அப்டி அப்டியே பேரலலா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுப்பேன். ஸோ அதனால அட் தி எண்ட் வந்து எனக்கு ரிப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதுல எடிட்டிங் இல்ல வேற ஏதாவது வேர்டிங் ஆட் பண்ணணும்னா பண்ணிப்பேன். ஸோ அது எனக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாரி தனித்தனி டேபா போடுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு இந்த மாரி வந்தோனே, ஆம் ஸோ எனக்கு ஏப்ரல் 1ல இந்த மாரி வந்துச்சு. நான் எக்ஸாம் முடிச்சப்போ. ஓகேவா? அதுக்கப்புறம் எனக்கு நேத்து தான் வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து குடுத்தாங்க. லைக் இன்னொரு இமெயில் வரும் அதுக்கப்புறம். உங்களுக்கு வித்தின் அ வீக்ல உங்களுக்கு அனுப்பிச்சுருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த மாரி ஒரு சர்டிஃபிகேட் வரும். இத நீங்க வந்து LinkedInல எதுல வேணாலும் நீங்க அம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட சர்டிஃபிகேஷன்ஸ்ல. ஸோ இதுதான் வந்து சிஆர்டிபியோட சர்டிஃபிகேட் அண்ட் இஷ்யூட் அண்ட் எக்ஸ்பைரி டேட் எல்லாமே குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சிஆர்டிபி திங். அதுக்கப்புறம் ஓகே. இது முடிஞ்சிருச்சு. 2வது வந்து நோட் டேக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு நீங்க சர்டிஃபிகேஷன் பண்ணாலும் சரி, எது லேர்ன் பண்ணாலும் சரி, நீங்க ஜஸ்ட் இந்த மாரி ஒன் நோட்ல நான் மோஸ்ட்லி ஒன் நோட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நீங்க எது கத்துக்கிட்டாலும் சரி, இந்த மாரி ஒன் நோட்ல போட்டு வச்சுக்கோங்க. ஓகே. அ ஏடி இன்ட்ரோனா இது. உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டிசேபிள் ஏவி, எம்எஸ் டிஃபெண்டர் எப்படி பண்றது? பவர் ஷெல்னா என்ன? அசிம்ட் பிரீச்னா என்ன? பிளட் ஹவுண்ட் எப்படி செட்டப் பண்றது? ஷார்ப் ஹவுண்ட் எப்படி ரன் பண்றது? ஒவ்வொரு டூலுக்கான சிங்கிள் லைனர் மாரி எழுதிட்டு, அத வந்து எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? ஸோ நெறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் அந்த லேப் மேனுவல்ல என்ன இருக்கோ, அத மட்டும் பண்ணிட்டு, ஓகே நான் ஃபிளாக்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. நான் எக்ஸாம் முடிச்சுட்டு முடிஞ்சிருச்சு. அ அ அ லைக் எக்ஸாம் பண்ணிட்டேன். அந்த சர்டிஃபிகேஷனே முடிஞ்சிருச்சு அப்படின்னு விட்டுருவாங்க. பட் அ அப்படி பண்ணாம, வேற என்னென்ன வழியிலலாம் வந்து அந்த மிஷின் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலாம்? இப்ப வந்து YouTubeல இப்செக் வீடியோ பார்த்தீங்கன்னா, அவரு வந்து ஒரு HDB மிஷின வந்து ஒரு விதமா காம்ப்ரமைஸ் பண்ணாம, வேற என்னென்ன மிஸ்கான்ஃபிகரேஷன் இருக்கோ, எல்லா விதமாவும் அவரு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவாரு. ஸோ அந்த மாரி நீங்க வந்து டைம நல்லா யூஸ் பண்ணலாம். லேப்லயும் சரி, எக்ஸாம்லயும் சரி. ஸோ எக்ஸாம்ல உங்களுக்கு 24 ஹவர்ஸ் தான் டைம். ஸோ நான் வந்து காலையில 9:15க்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஈவினிங் வந்து 5:15க்கு வந்து எக்ஸாம் முடிச்சுட்டேன். லைக் 5 நிமிஷமே காம்ப்ரமைஸ் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ லேப் டைமிங்க நீங்க கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணுங்க. அந்த மிஷின வந்து லைக் வேற என்னென்னலாம் பண்ணலாம்? அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணுங்க. புது புது ஐடியாஸ் வரும். இல்ல இன்டர்நெட்ல சர்ச் பண்ணுங்க. வேற எப்படி என்னென்ன வேற ஏதாவது புது எக்ஸ்ப்ளாய்ட் அதெல்லாம் ட்ரை பண்ணலாமா? அப்படின்னு பாருங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இது. நோட் டேக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அ அதுக்கப்புறம் இப்ப நான் வந்து சிஆர்டிபிலாம் முடிச்சுட்டேன். அம் வேற என்ன நான் பண்ணலாம்? இதுக்கப்புறம் பியாண்ட் நான் பண்ணணும் அப்படின்னா, லைக் சிஆர்டிஓ நெறைய பேர் பண்றாங்க. சிஆர்டிஇ பண்றாங்க. சர்டிஃபைட் ரெட் டீம் எக்ஸ்பர்ட், சர்டிஃபைட் ரெட் டீம் ஆப்பரேட்டர் அது வந்து கோபால் ஸ்ட்ரைக் வரும். அதெல்லாம் பண்ணுவாங்க. பேசிக்கா வந்து இப்போ நான் இப்போ நான் ஸ்டார்ட்டிங்கே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்கிட்ட மணி இல்ல. நான் வந்து சிஆர்டிபி பிராக்டிஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் என்னோட லேப்டாப்ல அப்படின்னா, இந்த மாரி லோக்கல் லேப் செட்டப்ன்னு ஒண்ணு குடுத்துருக்கேன். ஓகேங்களா? இத வந்து நீங்க உங்களோட லேப் செட்
லேப்ல வந்து ஒரு டொமைன் சர்வர், ஒரு கிளையன்ட் மிஷின் அப்படின்னு போட்டு செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா இந்த GOAD லைக் காட் கேம் ஆஃப் ஆக்டிவ் டைரக்டரின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு அதுவுமே நீங்க விர்ச்சுவல் பாக்ஸ்ல VMware வச்சு நீங்க செட் பண்ணிக்கலாம். இதான் வந்து லோக்கல் AD லேப் வச்சு நீங்க பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் நெறைய சீட் ஷீட்ஸ், பிளாக்ஸ் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். எது எதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இதுவுமே வந்து இது நாட் ஜஸ்ட் ஃபார் சிஆர்டிபி. நீங்க பேசிக்கா நான் வந்து ஏடி வந்து ஒரு பிகினர்லேருந்து இன்டர்மீடியேட் இல்ல ஒரு எக்ஸ்பர்ட் லெவல்ல நான் வந்து பிராக்டிஸ் பண்ணணும், நான் கத்துக்கணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க வந்து இந்த சீட் ஷீட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த லிங்க்க கூட இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மேக் யூஸ் ஆஃப் இட். இதுல வந்து பேக் த பாக்ஸ்ல இருக்கிற எல்லா மோஸ்ட் ஆஃப் த ஏடி பாக்ஸஸ் வந்து இதுல லிஸ்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ட்ரையாக்மில உள்ள சேலஞ்சஸ். இதுல வந்து ஃப்ரீ, பெய்டு 2மே இருக்கும். ஸோ ஜஸ்ட் நேமிங் குடுத்துருக்கேன். நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் யூடியூப்ல இருக்க பிளேலிஸ்ட் ஆக்டிவ் டைரக்டரியோட பிளேலிஸ்ட் குடுத்துருக்கேன். அப்புறம் HDB அப்புறம் ட்ரையாக்மில உள்ள ப்ரோ லேப்ஸ் மாரி இருக்கும். லைக் த்ரோ பேக், ஹோலோ, விர்த்ன்னு ஒண்ணு இருக்கு. அத மென்ஷன் பண்ண மறந்துட்டேன் இங்க. ஆ அப்புறம் HDB அகாடமில இந்த 2 ரூம்ஸ் மாரி இருக்கும் மாடியூல்ஸ். அப்புறம் ப்ரோ லேப்ஸ்ல ஆஃப்ஷோர், ஜாப்பியர் இது 2ம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது மாரி பிளாக் வந்து நான் ஏதாவது ரெஃபரன்ஸ் எடுத்து நான் படிக்கணும் அப்டின்னா, இந்த பிளாக்ஸ்லாம் நல்லாருக்கும். நீங்க படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் ஆ ஏடிக்குன்னே வந்து ட்ரையாக்மில ஒரு தனி மாடியூல் இருக்கு. அதுல உள்ள சப் மாடியூல்ஸ் தான் இது. லைக் ப்ரீச்சிங் ஏடி, எனுமரேட்டிங் ஏடி, லேட்டரல் மூவ்மென்ட் எவ்ரிதிங் இதுல இருக்கும். சீட் ஷீட் வந்து இதெல்லாம் நீங்க பயன்படுத்தலாம். லைக் எக்ஸாம்க்கு சின்ஸ் இது வந்து அ லைக் இது வந்து ஓப்பன் புக் எக்ஸாம் தானே. லைக் இது ப்ராக்டாட் கிடையாது. ஓப்பன் புக் எக்ஸாம் தான். நீங்க இன்டர்நெட்ல ஜஸ்ட் தேடி லைக் நீங்க அத சர்ச் பண்ணி பார்த்துட்டு தானே பண்ணுவீங்க. ஸோ, அதனால ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க இந்த சீட் ஷீட்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஈவன் அசஸ்மென்ட் பண்ணும்போதுமே ஈவன் உங்களுக்கு சீட் ஷீட் தேவைப்படும் தானே. லைக் யாராவது ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க. ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் படிச்சு பார்த்தா. ஸோ, அதுதான் இது. மேக் யூஸ் ஆஃப் இட். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இத குடுக்குறேன். யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன். பாய்.